அன்பு பக்தர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோவிலர் அந்தோனியாருடைய விழாவை கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கின்ற நாம் இன்று நம்முடைய இந்த ஜோன், இந்த பகுதியில் இருக்கின்ற வட்டாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களுக்கும் அவருடைய பரிந்துரையின் வழியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் இறைவன் பொழிய வேண்டும் என்றும், நம்முடைய புனிதருடைய வாழ்வை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், தூய வாழ்வை வாழ்ந்த நம்முடைய புனிதர் பல்வேறு புனிதர்களை செய்யக்கூடிய அவரை பெற்ற நம்முடைய புனிதர் தன்னுடைய எளிமையான வாழ்க்கையின் வழியாக ஏழைகளோடு, ஆதரவற்றவர்களோடு, பாவிகளோடு தன்னையே முழுமையாக விட்டுவிடுத்து நற்செய்தி இறைவார்த்தையை பல்வேறு மக்களுக்கு போதித்த நம்முடைய புனிதருடைய அதே பண்புகள் நம்மிலும் வளர இந்த திருவிழா நாட்களிலே, நவநாட்களிலே நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குறிப்பாக குடும்பங்களில் இருக்கின்ற பல்வேறு தடைகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு துணை இறைவன் நம்முடைய புனிதர் வழியாக தர வேண்டும் என்றும், மேலும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே கல்வியை சிறந்து விளங்கி நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றும் நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் சிறப்பாக பல்வேறு புதுமைகளை செய்யக்கூடிய அற்புதர் நோயாளிகளை இந்த நாட்களிலே குணப்படுத்தி புதுமைகளை நிகழ்த்த வேண்டும் என்று இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புகளுக்க கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் நினைத்து மனமருந்தி இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். திருப்பலியானது இதற்காக வாசிக்கப்பட்ட கருத்துகள் மற்றும் இருக்கிற உங்களுடைய கருத்துகளுக்காகவும், இங்கே இதற்கான வாசிகளுக்காகவும், முகாரிகளுக்காகவும், அதை தேர்வுகளுக்காகவும் அர்ப்பணிக்கப்படுகின்றன. சகோதர சகோதரி, தூய மனிதர்களை கொண்டாட நாம் தகுதிகள் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை உயிர்வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. அமைதியும் உண்டாகுக உலகில்
மகிமைப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக செழித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. நாங்கள் கிறிஸ்தவமாக கடைபிடிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் உள்ளவர்களெல்லாம் உனது உதவை கண்டு நடக்கும் சொல்வது வீராகும். உன்னோடு பரிசுத்தாவிலே ஆட்சி செய்கிறவரும் உன் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உன்னை நன்றாடுகின்றோம். தலைவராகிய ஆண்டவர் பேசி விட்ட இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கின் ஆமோசோடு வாசகம். இஸ்ரேல் மக்களை கேளுங்கள், உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டில் என்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்துக்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டு சிங்கம் கர்ஜிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேரனின் தலையில் வளைவிற்காது இருக்கும் போது பறவை தண்ணீர் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தலையை விட்டு கொள்வதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்துவிடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல்
தலைவராகி ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகி ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதம் குமாராவின் மக்களை கடவுள் அழைத்தது போல உங்களில் சிலரை அழைத்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ராயேலே, உனக்கும் இவ்வாறு செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராகிறது. ஆண்டவர் வழங்கும் வாழ்வாக்கு மதுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதை இதை நடத்தும். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 23 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி,
நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருக்கு மிக்க மகிழ்ச்சியான நாட்டில் ஏனென்றால் புனித அந்தோனியாருக்காக மிகவும் சிறப்பாக விழாவினை எடுத்து கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாட்டில் புனித அந்தோனியாரை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த புனிதர் பார் போற்றும் புனிதர், இந்த உலகமே போற்றுகின்ற புனிதர். இந்த புனிதருடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடின தயாரிப்பின் நாட்களில் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இந்த சில நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் மிகவும் சிறப்பாக புனிதருடைய இந்த விழாவினை தூய உள்ளத்துடன் கொண்டாடுகின்ற பொழுது நாம் செலுத்தும் அந்த நன்றியிலும் நாம் கொடுக்கும் அந்த கௌரவம் நமது புனிதரை சென்று அடையும். ஆகவே ஏதோ வருடாந்திர ஒரு விழா, எனவே இதை நாம் கொண்டாடி ஆக வேண்டும். இந்த கொண்டாடுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று எண்ணினால் போதாது. இன்று சற்று அதிகமாக இந்த புனிதரை பற்றி நாம் தெரிந்து அறிந்து அவருடைய புனித பாதையில் நாமும் பயணம் செய்ய போகிறோம். புனித அந்தோனியாரை பற்றி பேச வேண்டும் என்றால், அவரை பற்றி போதிக்க வேண்டும் என்றால், அவருடைய அற்புத காரியங்கள் நம் கண்முன் வருகின்றன. மேலும் எவ்வாறு மக்கள் அதிகமாக அவருடைய பரிந்துரையின் பயனாக பல ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்றார்கள் என்று எண்ணி நடந்தாத ஒன்றாகவும் இருக்கின்றது. அன்பானவர்களே, புனிதரை பற்றி இரண்டு முக்கியமான கருத்துகள். ஒன்று, அந்த புனிதர் எவ்வாறு அவர் வாழ்ந்த காலத்தில் அநேக மக்களுக்கு உண்மையின் பாதையை காண்பிக்கவும், இருளில் சிக்கிக்கொண்ட மக்களுக்கு ஒளியை வாழ்வை பெற்றுக்கொள்ள அவருடைய போதனையாலும் அவருடைய ஆன்மீக வாழ்வினாலும் அவருடைய பரிந்துரையினாலும் அவர் அத்தகைய ஒரு மாபெரும் உதவி செய்தாரோ, அதே போல் இன்றும் நம் அனைவருக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் இந்த முயற்சியும் நம்முடைய ஆன்மீக வாழ்வின் எழுச்சியும் அவருடைய உதவி நிச்சயமாக நமக்கு இருக்கு. அவர் நம் பக்க பலமாக இருப்பார், நிற்பார். நிறைய பேர் சொல்றாங்க, ஃபாதர் நான் இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், இது வந்துட்டு நான் புனித அந்தோனியாருடைய அந்த ஜெபத்தினால் நான் பெற்றுக்கொண்ட இந்த ஒரு வாய்ப்பு, எனவே அவருக்கு நன்றியாக நான் இதை துவங்குகின்றேன் சொல்வார். பல்வேறு காரணங்களை கொண்டு மக்கள் மகிழ்வார்கள். அன்பானவர்களே, புனித அந்தோனியார் உங்கள் பக்கமும் என் பக்கமும் அவர் நின்று நமக்கு உதவியாக இருக்கின்றனர். உதாரணமாக புனித அந்தோனியாருடைய தந்தை
அவர் பெரிய ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். எனவே அவருடைய தந்தை லிஸ்பன் நகரிலே மேயராக இருந்தார். மேயர். அப்போது அந்தோனியார் இத்தாலி நாட்டில் தன்னுடைய சபையின் தலைவராக புரொவின்சியலாக இருந்தார். அந்த சமயத்திலே அவருடைய தந்தையுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது என்னவென்றால், அவர் இருந்த அந்த மாளிகை இருந்தால் பெரிய ஒரு உத்தியோகம். ஆகவே அவருடைய இல்லத்தை சுற்றிலும் அழகான தோட்டம். எனவே அந்த தோட்டத்திலே யாரோ ஒருவரை கொன்று அந்த வீட்டின் பக்கத்தில் தோட்டத்திலே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். எனவே இப்பொழுது மேயராக இருந்த அவருடைய தந்தை அவர் குற்றவாளி என்று அவரை அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். அப்பொழுது அந்த வக்கீல் அந்த கோர்ட்டிலே அவர் வாதாடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சொல்வார், அந்த ஒரு மனிதன் உங்களுடைய அந்த வளாகத்தில் தான் இருந்தால், எனவே நீங்கள் தான் ஏதாவது சூழ்ச்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியிருந்தார். அப்பொழுது அந்தோனியார் எங்க இருக்கிறார்? இத்தாலி நாட்டில் இருக்கிறார். இங்கு ஸ்பெயின்ல இருக்கிறார், லிஸ்பன்ல இருக்கிறார். இதை உணர்கின்றார். யாரும் போய் சொல்லினாக்கா அந்தோனியாருக்கு தெரிய வந்தது. எனவே அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அங்கே சென்று வாதாடி கொண்டிருந்த அந்த வக்கீல் அவரிடத்தில் சொல்லுகிறார், இந்த மனிதனை கொண்டது என்னுடைய தந்தை அல்ல, யார் அந்த மனிதனை கொண்டான் என்று அவனை கேட்போம், என்று அந்த இறந்தவன் அவனை கேட்போம் என்று என்ன செய்தார்கள்? அவன் புதைத்து வைத்திருந்த அந்த இடத்துக்கு சென்று அவர் கல்லில் இருந்து அந்த சவப்பெட்டியை திறந்தார்கள். அந்தோனியார் ஜெபித்தார். அவன் எழுந்தான். எழுந்து சொன்னான், என்னை கொன்றவர் என் தந்தை இல்லை என்று சொல்லிவிட்டு அவரே மடிந்தான். அது அவங்க கல்லறையில் புதைச்சிட்டாங்க. புனித அந்தோனியார் தேவையில் இருக்கின்றவர்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார். ஆகவே ஏன் நம்முடைய வாழ்விலே நாம் படுகின்ற துன்பம், கஷ்டம், இவையெல்லாம் இந்த புயலை போன்று நம்மை தாக்குகின்றன. நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டு போல இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ தத்தளிக்கின்றோம். புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்வது அவ்வளவு சுலபம் அல்ல. பெரிய பெரிய எதிர் காற்றும் மற்றும் புயலை போன்ற பலவிதமான சோதனைகள் நம்மை தாக்குகின்றன. ஆகவே நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு முட்டுக்கட்டையாகவும் வருகின்றன. அந்த சமயத்தில் அந்த புனிதரை நாம் நினைத்து அவரிடத்தில் நாம் வேண்டுமையாக அவர் நிச்சயமாக நம்முடைய உதவிக்கு வருவார். நாம் எப்பொழுது உதவி கேட்கின்றோம்? காணாமல் போன பொருள் கிடைக்க வேண்டும், மேலும் உடல் சுகம் இல்லை, எனவே அந்த சமயத்தில் நல்ல உடல் சுகம் வேண்டும். பிரச்சனைகள் உண்டு, ஆகவே குடும்பத்தில் சமாதானம் வேண்டும். இவரால் அந்தந்த சமயத்தில் நாம் வேண்டிய அந்த உதவியை பெற்று மறந்து விடுவோம். அது மாத்திரம் நம்மிடத்தில் அதை தொடரக்கூட, மாறாக ஒரு உதவி பெற்றுக் கொள்ளுமையாக அந்த உதவிக்கு நன்றியாக நம்முடைய வாழ்வை இன்னும் சீர்படுத்த வேண்டும், இன்னும் சிறப்புடன் வாழ முயற வேண்டும், இன்னும் விசுவாசம் நிறைந்தவராக வாழ வேண்டும். ஆகவே வாழ்க்கை என்பது இந்த எதிர்நீச்சல் இடமே. இந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் நாம் இந்த புனிதனுடைய உதவியை பக்க பலமாக நமக்கு தருகின்ற புனிதனுடைய உதவியை பெற்று நாம் நம்முடைய புனித வாழ்வை வாழ வேண்டும். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தும் புனிதருக்கு ஒரே நாளில் வந்துவிடவில்லை. இறைவார்த்தையை ஏறக்குறைய
ஒரு 8 ஆண்டுகள் இந்த விவிலியத்தை படித்து படித்து அவருக்கு மனப்பாடமாகிவிட்டது. ஆகவே அத்தகைய ஒரு விதத்தில் இறைவனை இறை வார்த்தையை சந்தித்தார். அந்த இறை வார்த்தையில் அந்த பலத்தை பெற்றார். எனவே அவரிடத்தில் நிரம்பி இருந்தது என்ன? இறை வார்த்தை, இறை பிரசன்னம், இறை வார்த்தையின் வல்லமை. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதை அவர் பயன்படுத்தினார். இறைவன் பெயரால் அதை அவர் பயன்படுத்தினார். எனவே சொல்லும்போது இரவெல்லாம் அவர் படிப்பார், இரவெல்லாம் ஜெபிப்பார், விவிலியத்தை வாசிப்பார், பகலெல்லாம் போதிப்பார். எனவே மக்களை பார்த்து அவர் பரிதாபம் படுவார். ஏனென்றால் பொய்மையில் வாழ்கின்ற மனிதனை பார்த்து இருளை அவர் விரும்பி அதை தேடி அந்த இருளில் வாழ்கின்ற மனிதனை பார்த்து பரிதாபப்படுவார். எனவே அத்தகைய மக்களுக்காக ஜெபிப்பார், அத்தகைய மக்களுடைய மனமாற்றத்திற்காக போதிப்பார். எங்கெல்லாம் நற்பொழியார் அங்கே போதனை செய்வதற்காக வருகின்றார் என்று தெரிந்தார்கள். மக்களுக்கு தெரிகின்ற பொழுது அநேக மக்கள் அங்கே அந்த இரவெல்லாம் விழித்திருந்து காத்திருந்து அடுத்த நாள் புனித நற்பொழியாருடைய போதனைக்காக காத்திருப்பார்கள். புனித நற்பொழியாருடைய போதனை அங்கே நடைபெறுவது என்றால் அனைத்து குருக்களையும் அழைப்பார்கள். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தைகள் மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதியும். எனவே அது ஒரு வானை போன்ற ஊடகம். அத்தகைய விதத்தில் அவர் போதிப்பார். ஏனென்றால் இறை வார்த்தையில் இருந்தால் இறை பிரசனத்தில் தெய்வீக பிரசனத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். எனவே விவிலியத்தில் அவருக்கு இருந்த அந்த ஒரு ஆர்வம், விவிலியத்தில் அவர் கண்ட இயேசு, விவிலியத்தில் அவர் கண்ட அந்த இறை அனுபவம் மிகவும் வல்லமையான ஒன்றாக இருந்தது. இரண்டாவதாக இயேசுவின் காலத்திலே இந்த புனித வாழ்க்கையை பார்ப்பது இல்லை, நற்கருணையும் ஆழ்ந்த பக்தி. நற்கருணை பிரசனத்தில் இருக்கின்ற இயேசுவும் உண்மையாகவே வீற்றிருக்கிறார். எனவே அந்த இயேசு உண்மையாகவே வீற்றிருக்கிறார் என்று அவர் ஆழ்ந்து அவர் நம்பினார். எனவே அவர் ஒரு சவாலை தந்தார். அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒருவன் பணக்காரன், அவன் சொல்வான், இது என்ன ஆண்டவர் கடவுள் ஒரு அப்பத்திலே நீங்க பார்க்கிற ரொட்டியில் அங்கு இருக்கிறாரா? என்னுடைய கடவுளை அந்த கடவுள் முன்பாக மன்னித்தால் நான் மனம் மாறுவேன், கடவுளை ஏற்றுக்கொள்வேன். எனவே புனித அந்தோனியார் அவர் மிகவும் தெளிவாக அவர் சவால் புரிகிறார். உடைய இந்த கருத்தை அழைத்துவா, என்னுடைய தெய்வம் உண்மையான இறைவன், அவர் உயிருள்ள இறைவன். எனவே அந்த இயேசுவை நற்கருணை பேழையில் அவர் எடுத்து வெளிவருகின்றார். அந்த கழுதை மன்னித்து வழங்கியது. இது நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் இவைகளை கேட்கிற பொழுது நற்கருணை நாதரில் ஆழ்ந்த நம்பிக்கை, விசுவாசம் வளர்க்க வேண்டும். நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது சில காந்த சகோதர சகோதரி அது மாத்திரமல்ல, நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். புனித அந்தோனியார் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் ஏழைகளை பார்த்தால் அவர் மிகவும் மனம் நெருங்கினார். அவர்களுக்கு உதவியை தந்தார். உங்களுக்கு தெரிந்தது, ஏன் அந்தோனியார் பன் எதுக்கு, அந்தோனியார் வீட்டெல்லாம் எதுக்கு? ஏனென்றால் ஏழைகளுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது கொஞ்சம் தான் கொண்டு வருவார். அந்த ஒரு பாஸ்கெட்ல அதை வந்து கொடுத்துட்டு இருப்பாரு, குறையாம வந்துட்டே இருக்கும். எனவே அது ஒரு காரணம் கூட. இயேசுவின் வாழ்ந்ததை நாம் புறநல சேவையில் மாத்திரமல்ல, பிறருடைய தேவைகளை புரிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் உதவிக்காரன் நீக்க வேண்டும். இவராக
வாழ்க்கை விசேஷமாக இப்பொழுதுதான் அன்பியங்கள் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே அன்பியத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? விவிலியம் தான் மத்தியம். விவிலியத்தை வைத்துதான் நாம் ஆராதனை செய்கின்றோம், வணங்குகின்றோம், வார்த்தையை படிக்கின்றோம், சிந்திக்கின்றோம், பகிர்கின்றோம். இதன் வழியாக இறை வார்த்தையை அதிகமாக தெரிந்து கொள்ளவும், இறை வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளவும் நாம் எடுத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பங்கள். எனவே அன்பியங்களில் தவறாமல் பங்கேற்று இந்த இறை வார்த்தையில் வளர வேண்டும். மேலும் தீப நற்களில் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய கோவில் இங்கிருந்து ரொம்ப தூரம் அல்ல, மாறாக இங்கே நற்கருணை அந்த ஆலயம் இருக்கிறது. அங்கும் சென்று சில நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆன்மீக காரியத்துக்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். சாத்தான் நம்மை தடை செய்வான். நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், ஆலயம் செல்ல வேண்டுமோ, பூசைக்கு செல்ல வேண்டுமோ, அப்பொழுதுதான் பலவிதமான தடைகளை நாம் உணர்வோம். ஆகவே சாத்தானுடைய சூழ்ச்சிகள் நிச்சயமாக தடைகளும் இருக்கும். அவைகளெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் பக்தியின் உணர்வுடன் இத்தகைய இறை பிரசனத்திலே வளர வேண்டும், நம்ப வேண்டும். எனவே சிலருக்காகவே இவராக மற்றவருக்கு முடிந்தவர்களுக்கு உதவிகளை தந்து இவராக இவர் புரிதலை நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய படிப்பு, அவருடைய வாழ்ந்த வாழ்வு நமக்கு படிப்படையாக இருக்கிறது. இதை ஏற்கும் அதன்படி வாழ்வும் புனிதருடைய பரிந்துரையார் இறைவும் ஏராளமான ஆசிரியை பெற்று புனிதர்களாக நல்ல மனிதர்களாக வாழ்வோம். முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்போம். எல்லா உலகத்தில் இருந்த எல்லா மக்களிலும் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்த அந்த இஸ்ராயல் மக்களை இறைவன் தீர்ந்து கொண்டார். எனவே நாம் அனைவரையும் தீர்ந்து கொண்டவர் இறைவன் ஞானஸ்தானத்தின் வழியாகும். ஆகவே இறைவனுக்கு சொந்தமான மக்களாக, அவருக்குரிய பிள்ளைகளாக, அன்போடு வாஞ்சையோடு அன்போடு இறைவனை சார்ந்திருக்கின்றோம் என்கின்ற இந்த நிலையில் என்னாலும் வளர்வும் வாழ்வும். அதற்காக வேண்டிய வரங்களை திருப்பொருகிலும் வேண்டுகிறோம். நம்முடைய தூய்மைகளும் புனிதரின் வழியாக இறைவன் பாடும் சமர்ப்பிப்போம்.
அனைவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இப்பொழுது வேண்டுகிறோம். ஆண்டவரின் நீங்கள் மன்றாட்டுகளை பரிந்துரைப்புடன் ஏற்றுக்கொண்டு நான் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தள்ள வேண்டுமென உண்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரி, இறுதி ஒருவனாயிருப்பால் எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை உங்களுக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் நம்பிக்கையற்றோரை புனிதன் தோழியார் வழியாக இருளிலிருந்து உண்மையின் ஒளிக்கு அழைத்தீர். அவருடைய பரிந்துரையும் நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கவும் அவர் போதித்த நற்செய்தியும் எதிர்நோக்கி எங்கள் வாழவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நல்வாழ்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவைகளை மேலும் எழுப்பும். சாட்சியத்தால் உலக திராவை என்றும் புதிய ஆற்றை பெற்று வளமடைகிறது. ஏதாரும் எங்கள் மீது துணிக்கும் சருவங்கள்
தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் முகத்தை நாங்கள் அறிவித்துள்ளது அப்புனிதரின் சிறப்புமை கொடுத்து காட்டாற்றுவதற்கு அவரது தங்களது பெருந்துரையால் எந்த ஊக்கம் பெறவும் வருகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானத்துத புனிதர்களோடு நாங்கள் அனைவரோடும் உனது திருநாளின்படி சாற்றி அக்களிப்புடன் பாடுவதாகும். உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகிறவாக. அவர் பாடுகிற உடன் கலந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் உங்களிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதையும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் குணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருநடித்து நமக்கு ஊழியம் புரிய தகுந்த நிலையை ஏற்றுக்கொண்டீர். எனவே உனக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உன்னை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இன்று நாங்கள் எங்கள் பாதுகாவலர் கோவிலர் பிரதர் அந்தோனியாருக்கு கொடியேற்றத்துடன் எங்களுடைய நவநாளை தொடங்கி இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தினால் நன்றி உணர்வோடு நாங்கள் எங்கள் புனிதரின் வழியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நீர் பெற்று நீர் எங்களுக்கு தந்தருளீராக. கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உலகங்களாய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூயாக ஒன்று எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உனக்கு உரியது.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குவது. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நன்மையை வாங்கும்போது யாரெல்லாம் முழு திருப்பலில் பங்கு கொண்டார்களோ அவர்கள் மற்றும் முன்னே வந்து நன்மை வாங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் திருமணத்துக்கு பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் முன்னே வந்து நன்மையை வாங்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் இடத்திலேயே இந்த அந்தோனியாரிடம் ஜெபிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்.
சிற்றாலயத்தின் கொடியேற்றத்தின் நாள், நமது திருவிழாவின் துவக்க நாள். இந்த நாள் ஆண்டவர் ஆசீர்வதித்து மிகவும் அழகாக இந்த திருப்பலியை தந்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்காக முதலில் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நாளை மற்றும் இனிவரும் நாட்களில் தினந்தோறும் நவநாள் திருப்பலிகள் இருக்கும். நீங்கள் அனைவரும் வந்து புனித அந்தோனியாரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அன்பாதவர்கள், விசேஷமாக சனிக்கிழமை ஆராதனை, ஆண்டவரின் ஆராதனை மற்றும் அனைவருக்கும் அது நோயாளிகளின் ஜெபம் அனைத்தும் இருக்கும். நீங்கள் அனைவரும் வந்து அந்த குணமளிக்கும் ஆற்றலை பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30க்கு 11 மணிக்கு ஆடம்பர திருப்பலி இருக்கின்றது. அருள் தந்தை மரிய செல்வம் அவர்கள் வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி தருவார். நீங்கள் அனைவரும் வந்து இந்த திருப்பலியில் பங்கு வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் மாலை தேர் இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் இதில் வந்து புனித அந்தோனியாரின் ஆசியை பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவானது நமது சிற்றாலயத்தின் விழா மட்டுமல்ல, நமது பங்கின் விழா மட்டுமல்ல, உங்கள் வீட்டின் விழாவாக இருக்கின்றது. இந்த விழா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். புனித அந்தோனியார் எவ்வளவு நாளா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை வழிநடத்தி வராதுன்னு எங்களுக்கு தெரியாது, உங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இந்த சிற்றாலயம் உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கின்றது. இந்த விழா நடத்துறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அதனால உங்கள் உதவி எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இந்த பண பொறுப்பை சுதனிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் காசு தரும்போது கவர்மெண்ட் ஆபீசர் சொல்றாங்க இல்லையா, ரிசீட் வாங்காம கொடுக்கக்கூடாது. அனைவரும் தயவு செய்து, ஏனென்றால் எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு தெரியணும் யார் கொடுத்திருக்கிறாங்கன்னு. இல்லைன்னா பொதுவா யாரும் கொடுக்கறது இல்லை, யாரும் கொடுக்கறது இல்லைன்னு யாருக்கும் சொல்லாதீங்கன்னு கொடுக்கறது வேற. ஆனா பேர் அது பதிவு வச்சுக்கிறது வேற. அதனால் நீங்கள் ₹1 கொடுத்தால் கூட நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு கணக்கு எங்களுக்கு தேவையா இருக்குது. அதனால நீங்கள் அனைவரும் உங்கள் பண உதவியை தந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த உதவி கரத்தை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அன்பாதவர்களே, இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த சிற்றாலயத்தின் எண்ணம் நமது பங்கு தந்தைக்கு அதிகமாக இருக்கிறது. எப்பெல்லாம் நம்ம மீட்டிங்கை உட்கார்றோமோ அந்தனியார் கோயில் என்ன நடந்திருக்கு, எல்லா மக்கள் வராங்க திருப்பலிக்கு, ஏதாவது புதுசு செய்யணும். இந்த விதமான எண்ணத்தை கொண்டிருக்கும் நமது பங்கு தந்தை இந்த நாள் கொடியேற்றத்துடன் இந்த விழாவை துவக்கி வைத்திருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதனால் இங்கு இருக்கும் அனைவரின் சார்பாக, என் சார்பாக நமது பங்கு தந்தைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த விழாவில், இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்ட அருள் தந்தை பிரேம், இன்னைக்கு சாயந்தரம் ஃபாதர் ஃபாதர் ஃப்ரீயா இருந்தா வரீங்களா ஃபாதர்? நான் எப்பவுமே ஸ்ரீதாப்பா கோயிலுக்கு நான் வரேன். அந்த மனசு மிகவும் உண்மையான ஒரு அன்பான மனசு. இந்த நமது அருள் தந்தை ஃபாதர் பிரேம் அவருக்கு உங்கள் சார்பாக, என் சார்பாக நன்றி. அன்பானவர்களே, உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வருஷம் பூரா பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 70 பேர் இல்லை 60 பேர் இருப்பீங்க. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 250-300 பேர் இல்லை 500 பேர் கிட்ட இருக்கீங்கன்னா ஒரு மன நிறைவு, ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இதே நம்பர்ல இதே மாதிரி இந்த நவநாட்களிலும் நீங்கள் வர வேண்டும், புனித அந்தோனியாரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பது எனது ஆசையாக இருக்கிறது. நிறைவேற்றீங்களா இல்லையா? உள்ள இருக்கிறவங்க இல்லை, வெளியேற்ற நிறைவேற்றீங்களா இல்லையா? கைதுங்க நிறைவேற்றுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அன்பாதவர்களே, அனைவரும் எழுத நின்று கடைசி ஆசீர்வாதம் செயலாகும்.
பேர் சொல்றீங்க ஃபாதர், இப்போ வீட்டுக்கு போயிட்டு சமையல் செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், லேட் ஆகும். இதை தவிர்க்க ரிச்சர்ட் அவர்கள் அனைவருக்கும் உணவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அனைவரும் உணவை உட்கொண்டு அவருக்கு கருத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அந்தோனியார் வெறும் கையாக யாரும் அனுப்பதில்லை. அதனால அனைவரும் சாப்பிட்டு மன நிறைவோட நீங்கள் போகணும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாசத்துக்குரிய அருட்தந்தை ஞானில் இந்த சிற்றாலயத்தில் அவர்தான் பொறுப்பாளர். ஆகவே மிகவும் சிறப்பாக இதை அவர் நடத்தி வருகின்றார். ஆகவே அருட்தந்தை அவர்களுக்கு இந்த நன்னாளில் கூட அனைவரின் சார்பாக அருட்தந்தை பிரேம் சார்பாகவும் இந்த சிற்றாலயத்தின் குழுவின் சார்பாகவும் எமது பாராட்டுகள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கையாகும் உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் மனிதர்களின் வல்லமையும் உண்மையாளர்களை அதே நம்பிக்கை உறுதிப்படுத்தி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் உண்மையில் அன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மறையுதம்மா, உள்ளமும் கொள்ளுதம்மா, உந்தன் தாய்மா